Economy drive mode activated. ஹலோ guys, எல்லாருக்கும் வணக்கம். சூஸ் லைஃப் சேனல் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் vlog. ஸோ ட்ராவல் vlog மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி நெக்ஸானோட மைலேஜுமே செக் பண்ண போகிறோம். ஸோ எங்கே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ சென்னை டு வேளாங்கண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி வந்து 3/4 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் வலிக்க திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மேரி மாதா வந்து பார்க்க வேளாங்கண்ணியை வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து பேசிக்கலி ஒரு ஹிந்து. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து சர்ச்சுக்கு வந்து போயிருக்கேன். எப்படி போயிருக்கேன் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சர்ச்சுக்கு போயிருக்கேன். சென்னையிலே பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் வந்து ஒரு மலை மேலே ஒரு சர்ச் இருக்கும். ஸோ அங்கே வந்து நான் வந்து போயிருக்கேன். பட் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னா இதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து சர்ச்சுக்கு போகிறேன். ஸோ இந்த ஜர்னி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அப்படின்னு என்ன சொல்ல வந்தேன் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது. ஸோ இந்த வாரம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சென்னை டு வேளாங்கண்ணி நம்ம வந்து காரில் போனால் எவ்வளோ டோல் சார்ஜஸ் ஆகுது, எவ்வளோ டைம் ஆகுது, வேளாங்கண்ணியில் வந்து என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட்டாக எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்பில் லைட்டாக ஒரு ரிசர்ச் பண்ணேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். ப்ளஸ் சென்னையிலேருந்து வேளாங்கண்ணி போயிட்டு திருப்பி வேளாங்கண்ணிலேருந்து சென்னை வர்ற வரைக்கும் நமக்கு வந்து நெக்ஸானில் வந்து எவ்வளோ மைலேஜ் வருது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த vlog வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ண முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ரூட் பற்றி பார்த்தலாம். ஸோ ரூட் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு 2 மெயினான ரூட் இருக்குது. எதுக்காக சரிங்க அப்படி ப்ளூப்பர் போகிறேன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃப்ளாஷ்பேக். ஸோ ரூட் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து வேளாங்கண்ணிக்கு 2 மெயினான ரூட் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரோட் வழியாக பாண்டிச்சேரி போய் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரோடு வழியாக பாண்டிச்சேரி போய் படிச்சுட்டு அங்கே வேலைக்கு போனாலும் சரி போகட்டாலும் சரி நீங்கள் பாட்டு படுத்துக்கலாம். அங்கே இன்னொரு ரோட்டு ஈஸியாக வரல அங்கேயே இழுத்து போட்டு படுத்துக்கலாம். அப்புறம் எழுந்து பாண்டிச்சேரி போய் End of flashback. ஸோ சென்னையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா சாமர் ஏன் சிரிக்க முடியலை. அப்போ காத்திரம் வெளியே போ. சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கே நின்று அப்படியே நடந்தே வேளாங்கண்ணி போயிடாத வெயிட் பண்ணு. ஓகே, அவளை வெளியே அனுப்பிட்டேன். உள்ளே உட்காந்தானா சிரிப்பு காட்டிக்கிட்டு இருக்கா. சென்னை டு வேளாங்கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா 2 மேஜரான ரூட் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரூட் வழியாக நீங்கள் வந்து பாண்டிச்சேரி போய் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிதம்பரம் வழியாக நீங்கள் வந்து வேளாங்கண்ணி போகலாம். ஆர் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிற ஈசிஆர் ரோட்டு வழியாக பாண்டிச்சேரி போய் அதுக்கப்புறம் சிதம்பரம் வேளாங்கண்ணி அப்படி நீங்கள் வந்து போகலாம். ஸோ இதில் நான் எந்த ரூட்டில் போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரூட்டை தான் போயிட்டுருக்கேன். ஸோ எதுக்காக ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா
இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் ரூட் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வழியாக வேளாங்கண்ணி போகிற ரூட் தான். டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 hours 20 minutes கிட்ட எனக்கு வந்து மேப்பில் வந்து காட்டுச்சு என்னோட வீட்டில் இருந்து வேளாங்கண்ணிக்கு. அண்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 310 kilometers கிட்ட வந்துச்சு. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 150 kilometers பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரூட்டு தான் ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ ரோடு வந்து நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் அப்படின்னா டோல் சார்ஜஸ் வந்து வரும். ஸோ இதை நீங்கள் வந்து ஈஸியாக ரூட்டை எடுத்தீங்க அப்படின்னா டோல் சார்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆர் எனக்கு தெரிஞ்சு டோல் சார்ஜே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன், பட் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 rupees கிட்ட ஆயிருக்கு. எக்ஸாக்டாக எவ்வளோ டோல் சார்ஜஸ் ஆச்சு அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோட எண்டில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்ம சென்னையிலேருந்து கிளம்பும் போது ட்ரிப் ஏ வந்து ரீசெட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 236 kilometer கிட்ட நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இன்னும் 80 to 90 kilometers தான் இருக்குது வேளாங்கண்ணி ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20 kilometers நமக்கு வந்து ஆவரேஜ் வந்து காட்டுது. ஸோ நான் வந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஹைவே பொறுத்த வரைக்கும் 85 to 90 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணேன். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்கோ மோடில் தான் நான் வந்து ட்ரைவ் பண்ணேன். அண்ட் ஏசி வந்து கம்ப்ளீட்டாக ஆனில் வச்சு தான் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8:30 கிட்ட ஆகுது. நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். சிதம்பரம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்து கொள்ளிடம் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்று சிதம்பரம் மெயின் சிட்டியில் வந்து சாப்பிட்ணும், ஆர் இந்த ஹோட்டலில் இப்போ காட்டுறாங்க, பேர் எனக்கு தெரில, அந்த வீடியோ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஹோட்டல் நல்லா இருந்துச்சு சாப்பாடு. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எம்டி ரோடு மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு இது வரைக்கும். ஸோ அதனால் சிதம்பரம் மெயினில் சாப்பிடுங்க, ஆர் இந்த ஹோட்டல் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ சாப்பாடு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அண்ட் வெரைட்டிஸுமே நிறைய வச்சுருந்தாங்க. பூரி, இட்லி, பொங்கல், வடை, இன்ஃபேக்ட் ஆம்லெட் கூட போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மொத்தம் 3 பூரி சாப்பிட்டோம். 2 இட்லியா 3 இட்லியா? ஸோ 3 பூரி, 2 இட்லி, 2 வடை நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 79 rupees தான் வந்து ஆச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி ஃபோன்பே, ஜிபே எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேஷாகவும் பே பண்ணலாம், ஆர் நீங்கள் வந்து யூபிஐயும் பே பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் நமக்கு வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 kilometers நமக்கு வந்து ஆவரேஜ் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம், வேளாங்கண்ணி போயிட்டு ரிட்டன் நம்ம சென்னை ரீச் ஆனதுக்கு அப்புறமா இந்த மைலேஜ் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்கு இல்லை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபுல்லாகவே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்ன ஆவரேஜ் காட்டுதோ அதுலேருந்து 1.5 kilometers நம்ம வந்து மைனஸ் பண்ணி மைலேஜ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக 1.5 kilometers நான் வந்து மைனஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் நம்ம சேனலில் வந்து நெக்ஸானோட மைலேஜை பற்றி வேரியஸ் சினாரியோஸில் நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வர மைலேஜில் இருந்து 1.5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக நெக்ஸானில் எவ்வளோ மைலேஜ் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த வீடியோஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 80 kilometers தான் இருக்கும் வேளாங்கண்ணி ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் ரோட்ஸை பற்றி சொல்லி ஆகணும். நான் வந்து ஜிஎஸ்டி ரோட்லேயே வந்தேன் இல்லையா, ஸோ பாண்டிச்சேரி வரைக்கும் ரோடு வந்து நல்லாவே இருந்துச்சு. பட் பாண்டிச்சேரிக்கு உள்ளேயும் சரி, பாண்டிச்சேரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்பவே வந்து மோசமாக தான் இருக்குது. நிறைய புரோக்கன் ரோட்ஸ் இருக்குது. அதாவது ரோட்டில் குண்டுங்குழி, நிறைய இடத்துல குண்டுங்குழியாக இருக்குது. இன்னொரு விஷயம், ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது, ஏகப்பட்ட டைவர்ஷன் இருக்குது. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ரோட்டில் வந்து வேலைகள் முடிஞ்சிட்டு ஆனால் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காகன்னு தெரில. ஜிஎஸ்டி ரூட்டில் நான் வந்த வேகத்தில் கொஞ்சம் கூட வந்து இந்த ரோட்ஸில் வந்து வர முடியல. ஏன்னா வந்து ரோடு அவ்வளோ மோசமாக இருக்குது. அங்கங்கே ரோடு வந்து செம மோசமாக இருக்குது. கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹைவே மாதிரி போகுது, மறுபடியும் மோசமாக ரோடு வந்து மறுபடியும் ஹைவே போகுது. ஸோ எப்படியே மாற்றி மாற்றி தான் வந்து ரோட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம், இன்னும் ஒரு 1.5 hours to 2 hours கூகுள் மேப் சொல்லுது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். வந்துட்டு பெசிலிக்கா, டர்ன் டு பெசிலிக்கா வேளாங்கண்ணி டவுன் பஞ்சாயத்து வெல்கம்ஸ் யூ. ஸோ கைஸ், இந்த லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் 1.5 kilometer வேளாங்கண்ணி சர்ச் வந்து வந்துடும். ஸோ பக்கத்தில் நெருங்கி விட்டோம். ஸோ கைஸ், நம்ம வேளாங்கண்ணி பார்க்கிங் லாட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 323 kilometers நம்ம சென்னையிலேருந்து வந்துருக்கோம். இப்போ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் 19.3 வந்து ஒரு ஆவரேஜ் காட்டுது. இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 11:10 ஆகுது. ஸோ பார்க்கிங் லாட் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக கொஞ்சம் நார்மல் டே, ஃப்ரீ டேங்கிறதுனால இந்த அளவுக்கு ஃப்ரீ ஆகுதுன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் சீசன் டைமில் இல்லை திருவிழா டைம்லையோ இல்லை கிறிஸ்மஸ் டைம்லாம் வந்தீங்க அப்படின்னா பயங்கர ஜகஜோதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இங்கே எனக்கு தெரிஞ்சு பார்க்கிங் கிடைக்க கூட வாய்ப்பு கம்மி தான். சுகேஷ், நம்ம வந்து வேளாங்கண்ணி மெயின் சர்ச்சை வந்து நம்ம வந்து விசிட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து ஹோலி பார்க். இதுக்கு அப்படியே நேர் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேளாங்கண்ணியோட ஓல்ட் சர்ச் இருக்கும். ஸோ இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கடன் வந்து செலுத்துவாங்க. அதாவது முட்டி போட்டு இங்கேருந்து பழைய வேளாங்கண்ணி வரைக்கும் நடந்து போவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வரதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒருத்தர் நடக்க ஆரம்பித்தார். அவர் எவ்வளோ தூரம் போயிருக்காருன்னு தெரில. ஸோ இந்த ஹோலி பாத்தோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கேருந்து அந்த எண்ட் வரைக்கும் நடந்து போக போகிறோம். ஸோ என்னோட வாட்சில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிலோமீட்டர் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா 1.56 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து அந்த எண்ட் வரைக்கும் அப்படியே நடந்து போக போகிறோம். எவ்வளோ கிலோமீட்டர் நமக்கு வந்து வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுகேஷ், நம்ம இப்போ வந்து அந்த ஹோலி பாத்தோட சைடில் வந்து 2 நடப்பாதை மாதிரி இருக்குது, அதில் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து 1.56 வாட்சில் காட்டுச்சு. ஸோ நம்ம அந்த எண்டில் போய் பார்ப்போம் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து இருக்குது அப்படின்னு. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எக்ஸாக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். ஆனால் சரியான வெயிலடி, மணி வந்து 12 மணி ஆக போகுது. ஸோ நான் வந்து தொப்பி போட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். பட் திவ்யா பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் தொப்பி போடாமல் வெறும் கூலர்ஸ் மட்டும் போட்டு நடந்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி வெயிலில் வந்து இந்த மாதிரி முட்டி போட்டு நடக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. நாங்கள் அந்த ஆக்சுவலாக வந்து அந்த மெயின் சர்ச்சு மேலே நின்று பார்க்கும்போது ஒருத்தர் வந்து முட்டி போட்டு நடக்க ஆரம்பித்தார் இந்த வெயிலில். ஸோ அவரை இப்போ காணோம். நடந்து போய் ரீச் ஆகிட்டாரா இல்லை பாதியில் வந்து இன்ஸ்டாரா அப்படின்னு தெரில. சாயங்காலம் வந்துடலாமா தெரிலாமா. ஏன்னா சரியான வெயில், நடந்து போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா நாக்கு தள்ளுது. அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஏற்று ஊற்றுது. சாமிக்காக பூ பறிச்சாலாம். ரைட்டு. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் வராங்க அப்படின்னு கிடையாது, எல்லா மதத்தினரும் வராங்க. இப்போ நாங்கள் கூட வாரவல்ல வந்து நிறைய ஹிந்தி மக்களை பார்த்தோம், ஃபாரினர்ஸ். இது வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் இது. நடந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா சைடில் லெஃப்ட் சைடில் சர்ச்சு கேன்டீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது சோறு திங்கும் இடம். சோறு, ஏன்னா மத்தியானம் 12 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அங்கே போயிட்டு வாரவல்ல அங்கே என்ன சாப்பாடு இருக்குது, எப்படி இருக்குது, காஸ்ட் என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுகேஷ், நம்ம வந்து ஹோலி பாத்தை வந்து கவர் பண்ணிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா 2.6 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோலி பாத்தை வந்து நம்ம புது வேளாங்கண்ணிலேருந்து பழைய வேளாங்கண்ணி நடந்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த 1/2 கிலோமீட்டர் முட்டி போட்டு நடந்து வர்றதா வந்து நேர்த்திக்கடன். ஸோ அங்கே போட்டு பார்த்தீங்களா, 16ஆம் நூற்றாண்டில் புனித ஆரோக்கிய மாதா இந்த குளக்கரையில் இருந்து பால்கார சிறுவனுக்கு காட்சி தந்து ஆசீர்வதித்ததால் இக்குளம் மாதா குளம் என்று பெயர் பெற்றது. பக்தர்களுக்கு அன்னையின் அருள் வழங்கும் ஊற்றின் அடையாளமாக இக்குளத்தின் தண்ணீர்
திகழ்கின்றது. தமிழ் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் இவ்வளோ ஸ்லோவாக படித்தேன். ஸோ இதுதான் வந்து இந்த குளத்தோட ஹைலைட்டு. இதுதான் தெரியுமா? ஒன்றும் தெரியாதுங்க, ஒன்றுமே தெரியாது. அதெல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், நாங்கள் வந்து பழைய வேளாங்கண்ணி கோயிலையும் வந்து பார்த்துட்டோம். உள்ளே போய் ப்ரே பண்ணியாச்சு. ஸோ ப்ரே பண்ணிவிட்டு வெளியே வந்தவர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹோலி வாட்டர் அப்படின்னு ஒரு கவுண்டர் இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு கிளாஸ் ஹோலி வாட்டர் கொடுப்பாங்க. என்ன வாட்டர் அப்படின்னா, அந்த கிணறு அங்கே பார்த்தீங்க இல்லையா, அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை வந்து அவங்க பிடிச்சி இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் பாட்டில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, பாட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கைஸ், இப்போ அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு சோறு போட்டாகணும். ஸோ இப்போ நேராக இந்த போகிற வழில பார்த்தீங்கன்னா சர்ச் கேன்டீன் ஒன்று இருக்குது. அந்த கேன்டீனில் போய் அங்கே என்ன இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:22 ஆகுது. நாங்கள் இப்போ இருக்கிற மத்தியால வெயிலில் வந்து கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா சர்ச்சுமே சரி, எல்லா நடைபாதையுமே சரி ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம பாடி ஃப்ரீயாக போய் உட்காந்துமா, ப்ரேயர் பண்ணணுமா, ஹோலி வாட்டர் வாங்கி குடிச்சுமா, நடந்து போய் கேன்டீனில் போய் சாப்பிட்டோமா, அடுத்து பீச்சில் போய் உட்காந்து காற்று வாங்கணுமா அப்படின்னு நம்ம வந்து ரெகுலராக போயிட்டே இருக்கலாம். இன்னொரு பக்கம் இப்படி பிடிச்சி கை வலி, கேமரா பிடிச்சி அதெல்லாம் அப்படிதானா. திவ்யா வந்து வெளுத்து வாங்க போறா. சுகேஷ் சர்ச் கேன்டீன் வந்து சாப்பிட்டுட்டோம். எப்படி திவ்யா இருந்துச்சு சாப்பாடு? நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக மீல்ஸ் தான் சாப்பிட்றோம், 2 பேரும் மீல்ஸ் தான் சாப்பிட்டோம். ஒரு மீல்ஸ் வந்து 65 ரூபா. 65 ரூபாய்க்கு வர்த்தா இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு என்ன அப்படின்னா, நாங்கள் சாப்பிட்ற அளவை பொறுத்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு ஆளுக்கு. ஸோ நான் அமுக்க முடியாமல் உள்ளே அமுக்கி ஃபினிஷ் பண்ணிட்டேன். திவ்யா மட்டும் கொஞ்சம் கூட மிச்சம் வச்சுட்டா. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு, வறுத்து தான். அது மாதிரி அங்கே வந்து சிக்கன் சுக்கா அப்படின்னு 2-3 ஐட்டம்லாம் இருந்துச்சு. நமக்கெல்லாம் தேவையில்ல, நேரத்தா மீன் சிக்கன் வாங்கி தின்னோம்னு சொல்லிட்டு திங்கலை. மீல்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. வயிறு ஃபுல்லிப்போம். இப்போ நேராக நடந்து பீச்சுக்கு போனோம். இந்த மெயின் பெரிய கோயிலுக்கு இல்லையா, பெரிய வேளாங்கண்ணி சர்ச், அதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா அப்படியே பீச் இருக்குன்னு சொல்லிட்டு மேப்பில் போட்டிருக்கு. அப்படியே பின்னாடி நடந்து போவோம். அங்கே தான் இருக்கணும் பீச், வேற எங்கே போயிட போகுது. பீச்சுக்கு வந்துட்டோம். அவன் என்ன சொன்னா, சாப்பிடும்போது ஃபுல்லாக சாப்பிடலையா, கொஞ்சமோட இடம் விட்டு வச்சிருக்கான். எதுக்குன்னு கேட்டால், பீச்சுக்கு போகிறோம்ல, அங்கே ஏதாவது நொறுக்கு தீவனம் வரணும் திங்கலாம் அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தா பயங்கரமான நொறுக்கு தீவனங்கள்லாம் இருக்குது. அதாவது நிறைய கடைகளில், அதாவது அவள் எதிர்பார்த்த என்ன அப்படின்னா, மெரினா பெசன் நகர் மாதிரி எங்கே பார்த்தாலும் திங்கிற ஐட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தா கூட, பட் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே 1-2 கடைகள் வந்து இருக்குது. ஸோ கைஸ், பீச்சில் போய் பார்த்தாச்சு, கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டாச்சு, காலை நினச்சாச்சு, தண்ணியை தொட்டு தலையிலையும் வச்சாச்சு. இப்போ இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஜீசஸ் சிலை ஒன்று இருக்குது. சரி, ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பெரிய ஜீசஸ் சிலையை வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். அப்படியே எங்களுக்கு ஆப்போசிட் தான் பார்த்தீங்கன்னா சிலை இருக்குது. ஸோ பக்கத்தில் போயிட்டு அந்த ஜீசஸ் சிலையை பார்த்துட்டு 2-3 ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே நேராக வந்து அடுத்த லொக்கேஷனை பார்க்க போக வேண்டியதான்.
கைஸ் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் சர்ச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு பீச்செல்லாம் பார்த்துட்டு இப்போ அடுத்து வந்து பார்க்கிங் லாட் வந்து வந்துட்டோம். ஸோ காருக்குள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நாங்களே நூடுல்ஸாக வேக்காடாக வந்துட்டு இருக்கும்போது நெக்ஸானில் பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாத காட்டில் அனாதை நின்ன மாதிரி வெயிலில் சுட்டு சுக்காவாக ஆகிட்டு இருக்காங்க. கிரவுண்டே காலியாக இருக்குது. இது பார்த்தீங்களா, இதுவே கெட்டப் பண்ணுங்க. இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. முதல்ல உள்ளே போய் வண்டியை ஆன் பண்ணி நெக்ஸான் எங்கே வந்து கிளப்ப வேண்டியதான். வெயிலில் வெந்துருப்பாரு. ஸோ வண்டிக்குள்ளே ஏறியாச்சு. வண்டி இப்போ அனல் பறக்கு. வண்டியை ஆன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸானில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் வந்து எக்ஸ்பிரஸ் கூல். ஸோ கைஸ், வெயிலில் அலைஞ்சி சிக்கன் சுக்காவாக ஆகி இப்போ தான் வண்டியில் வந்து ஏறி இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. ஸோ வேளாங்கண்ணி பயணத்தை vlog வந்து முடிக்கிற நேரம் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தாச்சு. எல்லா சர்ச்சுமே வந்து வேளாங்கண்ணில் வந்து பார்த்துட்டோம். ஆமாம், எல்லா சர்ச்சிலும் போய் ப்ரேயர் முடிச்சாச்சு. ஸோ சில விஷயங்கள் மட்டும் நாங்கள் சொல்ல நினச்சோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் வந்து இந்த மாதிரி வெயில் டைமில் மத்தியான டைமில் வந்து வராதிங்க. நீங்கள் வந்தீங்கன்னா காலங்காத்தாலே ஒரு 9-10 மணிக்கு திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுவும் நான் பார்த்தேன், டைமிங் இனிமேல் போடல. ஸோ 10 மணிக்கு மேலே நீங்கள் கணக்கு வச்சு 10 to 11 இல்லை 12க்குள்ளே முடிக்கிறத விட ஈவினிங் டைமில் ஒரு 4 o'clock மேலே அங்கே வந்தீங்க அப்படின்னா வெயிலின் தாக்கம் கம்மியாக இருக்கும்போது, இல்லைனா வெயிலே இல்லாத டைமில் நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்களா, சர்ச்சில் போய் ப்ரே பண்ணிங்களா, பீச்சில் போய் காற்று வாங்கினீங்களா, 4 நொறுக்கு வாங்கி தின்னீங்களா, போனீங்களான்னு இருப்பீங்க. அதை விட்டு இந்த மத்தியான வெயிலில் வந்தீங்க அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் வந்து அதிகமாக இருக்குது இந்த சீசன் டைம்லேயே. இல்லை எப்போவுமே நான் தெரிஞ்சு மத்தியான டைம் வெயில் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா வந்து எல்லா சர்ச்சுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலாக நீங்கள் நடக்கும்போது தான் தெரியும். ஆமாம், 2 கிலோமீட்டர் மாதிரி தான் தெரியும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா சர்ச்சுமே கொஞ்சம் நடந்து நீங்கள் தூரமாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தனியாக நடந்தாலும் தெரியல, குழந்தைங்கள வச்சுருக்கீங்க, இல்லை ஃபேமிலியாக பெருசாக வரீங்க அப்படின்னா இந்த வெயிலில் நடக்கிறதுக்கு வந்து நாக்கு தள்ளி போகும். ஸோ அது ஒன்று தான் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். மிச்சப்படி ஈவினிங் டைமில் வந்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பரான இடம். இப்போ நாங்கள் வந்தது வந்து சீசன் டைம் இல்லை. ஸோ ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. சர்ச்சுமே சரி, ரோடுமே சரி ஃப்ரீயாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பார்க்கிங் லாட் கூட பார்த்துருப்பீங்க, ஆளே இல்லாமல் அனாதையாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. வேளாங்கண்ணி வந்து வெற்றிகரமாக மேரி மாதாவோட ஆசீர்வாதத்தை வந்து வாங்கிட்டு நாங்கள் இங்கே வந்து திருப்பி சென்னை கிளம்புதோம். ஸோ வேளாங்கண்ணி vlog வந்து இதோட முடிஞ்சுது. நெக்ஸான் ஓனர்ஸ், நெக்ஸானில் எவ்வளோ மைலேஜ் வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ரிட்டர்ன் ஆகிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எவ்வளோ வந்து கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஆவரேஜ் காட்டுது அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நாங்கள் வந்து வேளாங்கண்ணியில் வந்து சென்னை ரீச் ஆகிட்டோம். ஸோ டோட்டல் கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்க அப்படின்னா 654.8 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வர ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 18.2 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதில் இருந்து ஒரு 1 to 1.5 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 16.7 ஆர் 17 கிட்ட நமக்கு வந்து மைலேஜ் வந்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ நல்ல மைலேஜ் தான். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ஹைவேல வந்து ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ டிராஃபிக் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பேலன்ஸ் 150 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லோவாக, ரோடு மோசமாக இருந்துச்சு, கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு, அப்படி தான் போனோம். வரும்போது பார்த்திங்கன்னா அதே 150 கிலோமீட்டர் சரியான டிராஃபிக்கு. ப்ளஸ் ஜிஎஸ் ரோட்லேயுமே பார்த்திங்கன்னா நைட் டைம் ஆனதுனால வந்து கொஞ்சம் வண்டிகள் வந்து நிறைய வந்து நடமாட ஆரம்பிச்சிட்டு, ஸோ ரொம்ப டிராஃபிக்காக தான் வந்து நம்ம வந்து வந்தோம். அதனால் இந்த மைலேஜ் வந்திருக்கு. இன்கேஸ் நம்ம வந்து வரும்போதுமே ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 19-20 ப்ளஸ் கூட மைலேஜ் நமக்கு வந்து வந்திருக்கலாம். இந்த சென்னை டு வேளாங்கண்ணி, வேளாங்கண்ணி டு சென்னை ட்ரிப்பில் நம்ம நெக்ஸானில் வந்து மைலேஜ் பார்த்திங்கன்னா 16.7 to 17 கிலோமீட்டர்ஸ் நமக்கு வந்து மைலேஜ் வந்திருக்கு. போத் ஹைவே அண்ட் சிட்டி ஹெவி டிராஃபிக் மிக்ஸ்டு கண்டிஷன்ஸில். ஸோ இது வந்து உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான மைலேஜ் தான் சொல்லணும். ஸோ இந்த வேளாங்கண்ணி vlog வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்துக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுதிஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோட அடுத்த சந்திக்கிறதுக்கு உங்களிடமிருந்து விடுபடுவது உங்கள் சுஷில் அண்ட் திவ்யா. பாய்.